அனைவருக்கும் வணக்கம். நாளைய தினம் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சியில் நடைபெறுகின்ற பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் சொல்லி அது மாநாடாக மாற இருக்கிற மாபெரும் அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நாளைய தினம் திருச்சி வருகிறார்கள். அதே சமயம் ஒரு அரசு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழக தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும், அதனைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும், மதிப்புக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா ஜி.கே. வாசன் அவர்களும், நீதி கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஏ.சி. சண்முகம் அவர்கள், இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் அண்ணன் பாரிவேந்தர் அவர்கள் மற்றும் அந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நிறுவனர் ஜான் பாண்டியன் அவர்கள், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர் திருமாரன்ஜி அவர்கள், இன்னும் பல்வேறு சமுதாய அமைப்புகள், யாதவ மகாசபையினுடைய தலைவர் சே. ராமச்சந்திரன் அவர்கள் மற்றும் ஆதி நாராயணன், பல்வேறு அமைப்புகளோடு சேர்ந்து நாளைய தினம் நடைபெறும் நிகழ்ச்சியில் பாரத பங்கேற்க உள்ளார். ஏற்கனவே சென்னையில் நடைபெற்ற மிக பிரம்மாண்டமான ஏற்பாடு, அதில் கலந்து கொண்ட லட்சக்கணக்கான மக்கள், அதனைத் தொடர்ந்து மதுரை மாநகரில் நடைபெற்ற மாபெரும் பிரம்மாண்டமான ஏற்பாட்டில் அதிலும் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள். இது ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு அடிக்கோல் விழாவாக நாளைக்கு திருச்சியிலும் பஞ்சப்பூர் பகுதியில் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியில் பாரத நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க உள்ளார்கள். தமிழகம் முழுவதும் இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அங்கத்தினராக இருக்கின்ற அனைவரும் குடும்பத்தோடு அதில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த உங்கள் வாயிலாக நான் அன்போடு அழைக்கிறேன். இல்ல, கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 7 லட்சம் பேர் எதிர்பார்க்கிறோம். இடம் நிறைய இருக்கு. இடம் 50 ஏக்கருக்கு மேல இடம் இருக்கு. சேர் நாங்க 1 லட்சம் பேர் போடுறோம். 1 லட்சம் சேர் போடுறோம். அரசு நிகழ்வு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனத்தினுடைய பல்வேறு திட்டங்களை அடிக்கல் நாட்டுவதற்காகவும் லான்ச் பண்ணுவதற்காகவும், பிறகு ரயில் வந்தே பாரத் ரயில் ராமேஸ்வரம் நாகர்கோவில் வழியாக இப்படி 5 இடங்களுக்காக ரயில் மற்றும் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனங்கள் நாளைக்கு அடிக்கல் நாட்டியும் தொடங்கி வைப்பது நாளைக்கு இருக்கு. இல்ல, பிரதமர் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த மாட்டாங்க. அகில இந்திய தலைவர், தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர், நாங்கள் எல்லோரும் கலந்து கொண்டு பேசுவோம். அது இன்னும் ஆரம்பிக்கல. வெகு விரைவில் நாங்கள் எங்கள் கூட்டணியில் எல்லாருமே தலைவர் நாளை எல்லாரும் பேசுறாங்க, மேடையில பேசுவோம். தமிழக தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எப்படிங்க? இல்ல, அப்படி சொல்ல முடியும். டெல்லிக்கு எதுக்காக போறாரு நீங்க எப்படி சொல்ல முடியும்? பல விஷயங்களுக்காக போயிருக்கலாம் இல்லையா? தமிழ்நாடு அணி டெல்லி அணின்னு சொன்னாரு. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு தான் இதுல வெல்லுன்னு சொல்றாரு. மத்திய அரசு மேல கடுமையான குற்றச்சாட்டுகளையும் இல்ல, அதாவது ஒன்னும் ஒத்துக்கொள்கிறாரா இல்லையா? என்டிஏக்கும் எங்களுக்கு தான் போட்டின்னு சொல்றாரு. அது ஒத்துக்கிறாரா இல்லையா? யார் வெற்றி பெற போறாருங்கிறத தீர்மானம் பண்ண வேண்டியது யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின் இல்லவே, தமிழக மக்கள் தானே. தேர்தல் தேதி அறிவிக்கணும், தேர்தல் நடக்கணும், மக்கள் வாக்களிக்கணும். அதன் பிறகு தானே வெற்றி வாய்ப்பை தீர்மானம் பண்ண முடியும். தமிழக மக்கள் இப்ப நாங்களும் தான் சொல்லி 200 இடத்துக்கு மேல நாங்கள் உறுதியா வெற்றி பெறுவோம். 200 இடங்களுக்கு மேலாக நாங்களும் உறுதியாக வெல்வோம். அதுக்கு முன்பு கடந்த காலத்துல புரட்சியத்தில் அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது வந்த திட்டங்கள் எல்லாம் நிறுத்திட்டாங்களே. இவங்க திட்டங்கள் என்ன திட்டங்கள் போட்டாங்க? 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்ன ஆட்சி பொறுப்பு வந்த உடனே 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாங்க. 28 மாசம் கொடுக்கல. அது திட்டமா? அது
அதன் பிறகு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. எதற்காக கொடுத்தாங்க? பாராளுமன்ற தேர்தல் வந்தது, அதற்காக கொடுத்தாங்க. சரி, போன வருஷம் பொங்கலுக்கு ரூபா கொடுக்கல, இந்த வருஷம் மட்டும் தான் பொங்கலுக்கு ரூபா கொடுத்தாங்க. ஏன்? பொது தேர்தல் வருது, சட்டமன்ற பொது தேர்தல் வருது. இதெல்லாம் திட்டமா? இது வாக்கு வங்கி அரசியல் நடத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை செய்தோம் இதை செய்தோம் சொல்றாரு. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் எந்த தொகுதியில் எந்த திட்டங்களை கொண்டிருக்காங்க? நான் முதல்வன் திட்டம் பேருல தான் இருக்க தவிர செயல்பாடுகள் என்ன இருக்குன்னு எதுவும் சொல்லியிருக்காரா முதலமைச்சர்? நேற்று திருச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் எதையாவது நான் முதல்வன் திட்டத்தில் நாங்கள் இந்த திட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம், இத்தனை லட்சம் பேருக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறோம் சொல்ல முடியுமா? முடியாது. வீடு கட்டி கொடுப்பது மத்திய அரசு, மாநில அரசு பங்கு. அதுல மத்திய அரசு 60%, மாநில அரசு 40%. இவர்களாக சொந்தமாக எந்த திட்டத்தையும் போட்டிருக்காங்களா? இல்லை. ரேஷன் கடையில் எல்லா பொருட்களும் கொடுக்கிறோம். மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கிறது, இனாமா கொடுக்கிறது, மக்களுக்காக. இனாம்னா மக்களுக்காக கொடுக்கப்படுகிறது, அது மத்திய அரசு கொடுக்கிறது. விவசாயிகளுக்கு ஆண்டொன்றுக்கு 6000 ரூபாய் வீதம் 47 லட்சம் பேருக்கு மத்திய அரசு ஒரே பட்டன்ல பிரைம் மினிஸ்டர் அமைப்பு கொடுத்தாங்க. ஆனா இப்ப கணக்கெடுத்து பார்த்தா 26 லட்சம் பேர் தான் இருக்காங்க. ஏன் அதை குறைச்சாங்க அப்படின்னா, மத்திய அரசு பணம் மக்களுக்கு நேரடியா போகுது, அது போனா இவங்கெல்லாம் மத்திய அரசுக்கு ஆதரவா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க குறைச்சாங்க. இன்னைக்கு மத்திய அரசு முத்ரா வங்கி முத்ரா வங்கி மூலமா இன்னைக்கு எத்தனை கோடி கொடுத்திருக்காங்க? இன்னைக்கு 3.2 லட்சம் கோடி கடன் உதவி கொடுத்திருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காக. அதுல பெண்கள் அதிகம் பேர். இன்னைக்கு இதெல்லாம் மத்திய அரசு தான் கொடுக்குது. உஜ்வாலா திட்டத்தில் 414 கோடி ரூபாய், 414 கோடி ரூபாய் உஜ்வாலா திட்டத்தில் கொடுத்திருக்கிறாங்க. பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 15,804 கோடி மதிப்பீடுல கொடுத்திருக்காங்க. மொத்தம் 6 லட்சம் வீடு கட்டணும் கொடுத்தாங்க. 3 லட்சம் வீடு இன்னும் முதலமைச்சர் கட்டி கொடுக்கல. ஏன்? மக்களுக்காக நான் முதல்வன், உங்கள் தொழில் முதல்வர் பேசிக்கிட்டே போனா போதுமா? மக்களுக்கு நேரடியாக காரியங்களை செய்யாண்டமா? 1000 தடுப்பணைகள் கட்டுவோம். சட்டமன்றத்தில் சொன்னாங்க, ஆட்சி வந்தோன்னு 1000 தடுப்பணைகள் கட்டும். எங்க காவிரி ஆத்துல எங்கேயும் கட்டிருக்காங்களா? வைகை ஆத்துல கட்டியிருக்காங்களா? எங்கேயும் கட்டல, பேச்சிலே இருக்கு. அவ்வளவுதான். இந்திய கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் ஆரம்பிக்காத காரணம் விஜய் கூட்டணியில வருவார்னு எதிர்பார்த்தாங்களா? ஏன்னா 15ஆம் தேதி அவர் ஆஜராகணும், சிபிஐ வந்து சம்மன் அனுப்பியிருக்கு. அதாவது சிபிஐ தனி, அதன் மூலமா ஏதோ மறைமுகமா நீங்க கேட்கல, நானே பதில் சொல்லிடுறேன். சிபிஐ, இடி இதெல்லாம் தனி டிபார்ட்மெண்ட். எப்படி தேர்தல் ஆணையம் தேதி அறிவிக்கிறதோ அது மாதிரி இதெல்லாம் தனி இண்டிபெண்டன்ட் பாடி. அது அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு, இது 2 கட்சிகள் வந்து என்டிஏ கூட்டணி வரப்போறதா. அப்ப இதெல்லாம் பார்க்கும்பொழுது தமிழக வெற்றி கழகத்தோட பேச்சுவார்த்தை நேற்று கூட நீங்க ஒரு நிர்வாகியை நீக்கிருக்கீங்க. இல்ல, அது உள்கட்சி பிரச்சனை, நிர்வாகி நிற்கிறது. அதனால உங்கள்கிட்ட சொல்ல இல்ல, கட்சியில் நான் இப்போ கட்சியில் வரலாம், அவ்வளவுதான். எந்த இன்னும் கட்சி நிறைய பேர் இருக்காங்களே, நிறைய பேர் கூட்டணியில சேர்றதுக்காக நிறைய கட்சிகள் வச்சிருக்காங்க. அது பத்தி நாங்க எதுவுமே கருத்து சொல்ல முடியாது. அதை பத்தி நான் எதுவும் கருத்து சொல்ல முடியாது. முதலமைச்சர் பேசுறதுக்கு காரணங்கள் கேளுங்க, நான் சொல்லிடுறேன். என்னங்க? இது ஒரு பொய். இது முழுக்க முழுக்க முதலமைச்சர் சொன்ன பொய். எப்படி நீங்க களத்துல இருக்குன்னு நீங்க இருக்கீங்க, ஆனா நீங்க களத்துல இல்ல. நான் சொல்றேன் கேளுங்க. அதாவது கேஸ் சிலிண்டர் எப்படின்னா, ஒரு ஆளுக்கு ஒரு சிலிண்டர் கொடுக்கும்போது 20 நாள் கழிச்சு தான் புக் பண்ண முடியும். ஒரு சிலிண்டர் கொடுக்கும்போது 30 நாள் 40 நாள் வரைக்கும் போகும் ஒரு வீட்டில். 20 நாள் கழிச்சு தான் புக் பண்ண முடியும் சர்வர். இப்ப நீங்க வந்து இன்னைக்கு ஒரு சிலிண்டர் வந்துட்டு உடனே புக் பண்ணா உங்களுக்கு கிடைக்காது. சர்வர் சிஸ்டமே அப்படிதான். ஏன்னா நான் கேஸ் டீலர், அதனால நான் சொல்றேன். தட்டுப்பாடுல எங்கேயுமே கிடையாது. சிலிண்டர் இப்ப நீங்க உங்களுக்கு 20 நாளைக்கு உள்ள சிலிண்டர் வேணுமா, நான் தரேன் உங்களுக்கு. இல்ல, நீ எங்க புக் பண்றீங்களோ நான் தரேன். எங்க உங்களுக்கு எங்க வேணுமோ நான் தர சொல்றேன். ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல ஹோட்டல்கள்ல சிலிண்டர் தட்டுப்பாடால 15 வகையான உணவுகள் கொடுத்த இடத்துல 2 வகையான உணவா குறைச்சிருக்காங்க. இதுக்கும் சிலிண்டர் தட்டுப்பாடு, அதான் ஹோட்டல்ல உணவு குறைச்சதுக்கும் சிலிண்டருக்கும் சம்பந்தமே கிடையாது.
இதை நீங்க இப்படி இல்ல நீங்க இப்படி எல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா உங்க கேள்வியில அர்த்தம் இருக்கா என்னுடைய கேள்வியில அர்த்தம் இருக்கா? இல்ல ஒரே நிமிஷம். ஹோட்டல்ல அவ ரேட்டு எவ்வளவு போட்டிருக்காங்க, எவ்வளவு எத்தனை ஐட்டங்களுக்கு ரேட் எவ்வளவு, குறைச்சதுக்கு ரேட் எவ்வளவு, நீ அதை பார்க்கணும் இல்லையா? அது அன்னைக்கு அங்கே மாதிரி எதிர்கட்சிக்காரங்க எழுதி போட்டிருப்பாங்களா இருக்கும். எங்களுடைய ஹோட்டல்ல கேஸ் தட்டுப்பாடு இருக்கு, எங்களுக்கு வர வேண்டிய சிலிண்டர் வரல, ஒரு அச்சமா இருக்கு, ஒரு அத்தியாவசிய சப்ளை பண்ண. அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, சின்ன 19 kg சிலிண்டர் இருக்குல்ல, 16 kg சிலிண்டரை அதே விலைக்கு ஹோட்டல்ல குறைச்ச விலைக்கு மாத்தி விற்கிறாங்க. சிலிண்டர் திருட்டுக்காக சில சிஸ்டங்கள் வச்சிருப்பாங்க. தட்டுப்பாடு கிடையாது. உங்களுக்கு வேணா நீங்க எந்த ஏரியால இருக்கீங்களோ, நீ உங்க ஏரியா சொல்லுங்க, நான் அந்த டீலர் எங்க சென்னையில எந்த ஏரியான்னு கேளுங்க, ஐஓசியா பிபிசியா எதுன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு 20 daysல உங்களுக்கு நான் தர சொல்றேன். அதாவது இன்னைக்கு உலகம் போர் நடக்குது. நம்ம இந்தியாவை பொறுத்தவரை பொருளாதாரம் எங்கேயுமே கிடையாது, பொருளாதார கட்டுப்பாடோ நெருக்கடியோ கிடையாது. இன்னைக்கு எல்லா ஆயில் விலை கூடி இருக்கு. ஆனா இந்தியாவில் இன்னைக்கு டீசல் விலை, பெட்ரோல் விலை இன்னைக்கு 1 பைசாவும் நான் கூட்டல. எந்த அளவு இருக்கோ அதே மாதிரி. சார், பெண்களை பத்தி பேசக்கூடாது, நம்ம ஏற்கனவே அன்னைக்கு பேசிட்டோம், அதோட முடிச்சுக்கலாம். என்னங்க சார், அதிமுக தனித்தான் ஆட்சி அமைக்கும். நிச்சயமா நாங்க எங்களுக்கு இப்பதான் பண்ணிட்டு இருக்கிறோம். நிச்சயமா பிஜேபி சார்பாகவும் தேர்தல் வாக்குறுதிகளை தனியாகவும் கொடுப்போம், என்டிஏவோட சேர்ந்தும் கொடுப்போம். நான் இப்பதான் பதில் சொல்லி முடிச்சேன். இல்ல இப்பதான் பதில் சொல்லிட்டேன். அடுத்த கட்சியை பத்தி அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஆட்சிக்கு வருவாங்களா, தைரியமா சொல்லுங்க. 503 தேர்தல் அறிக்கை சொல்லி இருக்கிறோம், நாங்க இத்தனை நிறைவேற்றி இருக்கோம், சொல்லுங்க. என்னங்க நீங்க ரிப்போர்ட் சொல்லுங்க. நான் இப்ப கேட்டா நான் உங்களுக்கு பதில் தரேன். நான் இப்ப 5 நிமிஷத்துல உங்களுக்கு எல்லாம் என்னென்ன நிறைவேற்றுங்க, சொல்லாது எது, சொன்னது எது. சொன்னது 28 மாசம் கொடுக்கல, சொன்னது 28 மாசம் கொடுக்கல. அந்த 28 யாராவது நீங்க ஒரு பிரஸ்ல யாராவது ஒருத்தர் இந்த வேணா உங்களுக்கு தரேன். பிரஸ்ல யாராவது ஒருத்தர், சார் நீங்க ஏன் 28 மாசம் கொடுக்கலன்னு யாராவது பிரஸ்ல நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்களா முதலமைச்சரை? ஒருத்தர் கூட கேட்கல. நான் வெறும் 5 வருஷமா பார்த்திருக்கேன். இல்ல நீங்க இப்ப நீங்க என்கிட்ட கேட்கிற மாதிரி நீங்க அவங்கள்ட்ட கேட்கலாமே. அசம்பிளிலே சொல்லியாச்சு. கேளுங்க. சார், கொள்கைன்னா அவங்களுடைய கொள்கைகளை சொல்லணும். இல்ல அவங்களுடைய கொள்கையை சொல்லிட்டு இதெல்லாம் எங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எங்களுடைய கொள்கையை ஒத்துக்கிட்டா நாங்க சொல்லுவோம். கொள்கைன்னா பேர்ல மட்டும் சொல்லிட்டா எப்படி சார்? வெறும் சீனில் மட்டும் எழுதிட்டு இனிக்காதல்ல. நான் எப்படி அதை சொல்ல, நீங்க தான் சொல்றீங்க. இல்ல அவங்க கொள்கையை சொல்லட்டும், அவ்வளவுதான். தேர்தலுடைய மேனிஃபெஸ்டோஸ நீங்க வந்து கட் காப்பி பேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நேத்து முதல்வர் திருச்சியில பேசியிருக்காரு. விடியல் பயணம், அதுக்கப்புறம் மகளிர் காசு, இது எல்லாத்தையுமே 500 ஏசி இல்ல 1000 ஏசி அவங்க பண்ணது நீங்க டாப் அப் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாரு. அவருக்கு பண்றது யாருமே டாப் அப் பண்ணல. ஏற்கனவே நாங்கெல்லாம் முன்ன அறிவிச்சதுதான், அவங்க தான் அந்த தேர்தல் அறிக்கையில கொண்டு வந்திருக்காங்க. வேற ஏதாவது யார் அறிவிக்க போறாங்க? அது நாளைக்கு பாருங்க, நாளைக்கு சொல்றேன் உங்களுக்கு.